தமிழக சட்டசபை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு அரசியல் களம் அதிரத் தொடங்கிவிட்ட போதிலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் திசை தெரியாத கப்பலாகவே தத்தளித்து வருவதாக தகவல்கள் கசிகின்றன. கூட்டணி முடிவில் இழுபறி, கட்சிக்குள் கோஷ்டி மோதல் என பலமுனை சிக்கல்களில் விஜய் சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. எடப்பாடியின் எதேச்சிகாரத்தை எதிர்த்துதான் அதிமுகவில் இருந்து வெளியில் வந்தார் செங்கோட்டையன். தனது நீண்ட அரசியல் அனுபவத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தவைகவில் இணைய முடிவெடுத்தார் அவர். ஆனால் அந்த இரண்டிற்கும் இப்போது ஆப்பு விழுந்து விடுமோ என அப்செட்டில் இருக்கிறாராம் செங்கோட்டையன். பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடத்தவில்லை என முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அதே நேரத்தில் அதிக தொகுதிகள் கிடைத்தால் முதல்வர் பதவி கூட கிடைக்கும் என ஆசை காட்டியும் விஜய் ஒப்புக்கொள்ளவில்லை என்கின்றனர் விவரம் அறிந்த அரசியல் வட்டாரத்தினர். பாஜகவுடன் கைகோர்ப்பதுதான் உங்களுக்கும் உங்கள் கட்சியின் எதிர்காலத்திற்கும் நல்லது. என்டிஏ கூட்டணிக்குள் வருவதால் உங்களுக்குத்தான் லாபம். எனவே யோசிச்சு முடிவெடுங்க என அதானி தரப்பு தூதுவர் விஜயிடம் மிகவும் கரிசனமாக பேசியிருக்கிறாராம். விஜயும் யோசிப்பதாக சொல்லியிருக்கிறாராம். பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தவைகவை இணைக்க பாஜக தீவிரமாக முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அந்த கூட்டணியில் தவைகவுக்கு 51 தொகுதிகள் வரை வழங்கப்படும் என்ற ஆரை பாஜக கொடுத்துள்ளதாகவும் துணை முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர் பதவி ஆகிய ஆறுகளும் முன் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக பவன் கல்யாணை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் பரவியது. இந்த நிலையில் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். விஜயை சந்தித்தே 20 வருஷங்கள் ஆகிறது. அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினேன் என்பதால் உண்மையில்லை. இந்த தகவல் எப்படி பரவியது என்றே எனக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளன. தமிழகம் முழுக்க தேர்தல் அதிகாரிகள், பறக்கும் படையினர் தீவிர சோதனையிலும் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை விதியின்படி 50,000ற்கு மேல் எடுத்துச் சென்றால் பறிமுதல் செய்யப்படும். விஜயின் ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்ட் மறு ஆய்வுக்குழு நாளை பார்க்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை நாளையும் படம் பார்க்க முடியாமல் போனால் வரும் 19ஆம் தேதி படம் பார்க்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரமே படத்தை மறு ஆய்வுக்குழு பார்க்க இருந்த நிலையில் குழுவில் உள்ள ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் தள்ளிப்போயிருந்தது. தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தலா 10 ரூபாய் 1000 இன்று காலை வரவு வைக்க திமுக திட்டமிட்டிருந்த நிலையில் நேற்றைய தேர்தல் தேதி அறிவிப்பால் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்து திமுகவின் பிளான் சுக்குநூறாகிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை. வரும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயால் வெற்றி பெற முடியாது. தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட அவரது கட்சி வெற்றி பெறாது. பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைதான் ஏற்படும் என சிவோட்டர் யஷ்வந்த் தேஷ்முக் கணித்துள்ளார். மேலும் அதிமுகவோடு விஜய் கூட்டணி அமைத்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்றும் கூறியுள்ளார்.